ஹலோ, நான் டாக்டர் சுதா சிகே ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கேங்க. இப்போ நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஐயுஐ மெத்தடில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நத்திங் பட் கருமுட்டை வளர்கிறதுக்கு அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் கொடுத்து அந்த கருமுட்டை நல்லா வெடிக்கிற நேரத்தில் வெடிக்க இன்ஜெக்ஷன் போட்டு அது வெடிச்சிருச்சுங்கிறத அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த நேரத்தில் விந்துக்கள் சுத்தம் பண்ணி கர்ப்பப்பைக்கு உள்ளார கொண்டு போய் தின் டியூப், சன்னமான டியூப் வழியாக, மயக்கம் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே வெறும் சன்னமான டியூப் வழியாக கர்ப்பப்பைக்குள்ளே விடுறது. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஐயுஐங்கிறது என்னங்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஐயுஐயில் ஏன் சக்ஸஸ் ரேட் அதிகமாக வருது அப்படின்னா, நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணும்போது கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸ்க்கு வெளியே 10 மில்லியன் விந்துக்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப கம்மியானது மட்டும்தான் கர்ப்பப்பைக்குள்ளார போய் சேர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 10ல் 1 பங்கு அங்கேருந்து அதில் பாதி தான் டியூபுக்கு போகுது. ஸோ இப்போ எண்ணிக்கை கம்மியாக இருக்கவங்க இருக்காங்க, விந்துக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கவங்களுக்கு, அல்லது அந்த இடத்துல ஒரு அனட்டாமி, அதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டியூப்பில் போய் சேர்கிற விந்துக்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லேடிஸ்க்கு என்ன ஆகும்னா, விந்துக்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி அவங்களுடைய கர்ப்பப்பை வாய்க்கிட்ட நிற்கும். அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த ஆன்டிபாடியோட விந்துக்கள் சேரும் பொழுது என்ன ஆகுனா, இந்த விந்துக்கள் இப்படி முன்னாடி போகிறதுக்கு பதிலாக அப்படியே ரொட்டேஷன், அதாவது கர்ப்பப்பை வாய்க்கிட்ட அங்கேயே ரொட்டேட் ஆகும். ஸோ மீன் டு சே, லேடிஸ்க்கு எல்லாம் நல்லாயிருக்கு, செமன் அனாலிசிஸில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் ரிசல்ட் கிடைக்கல. அதுக்கு காரணம் இந்த ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடிஸ் இருக்கும் பட்சத்தில் விந்துக்கள் உள்ளே போய் சேராது, கருமுட்டை போய் சேராது. அதனால தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம அந்த விந்துக்கள் சுத்தம் பண்ணி ஒரு டியூப் வழியாக இந்த கருமுட்டையின், இந்த கர்ப்பப்பையின் வாயினை தாண்டி உள்ளே கொண்டு போய் விடும் பொழுது இந்த ஆன்டிபாடியில் மாட்டாமல் உள்ளே போயிடுறதுனால அதனுடைய சக்ஸஸ் ரேட் 10 மடங்கு அது அதிகமாகுது. அதாவது ஒரு நேச்சுரல் சைக்கிளில் 3 to 5%னா ஐயுஐயில் 30 to 40% சக்ஸஸ் ரேட் ஆகும். அடுத்த கேள்வி, இவ்வளவு பேசுகிறீங்க, ஐயுஐயில் 30 to 40% தானே? எஸ், உண்மையில் சொல்லப்போனால் 100 பேருக்கு பண்ணுறீங்க, அதுவும் 6 சைக்கிள் பண்ணி முடிக்கிறீங்க. அட் த எண்ட் ஆஃப் இட் பார்த்தா அந்த 100 பேர்த்தில் 30லேருந்து 40 பெர்சன்ட்டுகளுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே ஐயுஐங்கிற மெத்தடில் சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். இதுதான் ரியாலிட்டி. தேங்க்யூ.